பராசக்தி படம் வெளியாக போகுது. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எஸ்கே ஃபிலிம் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ நான் அதே மாதிரி தான் பார்த்து வந்திருக்கேன். ஸோ எஸ்கே ஃபிலிம்ஸ் வந்து எப்படி இருக்கிறதுன்னு தாண்டி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பட் இது அதை விட வேற ஏதோ தமிழுக்காக ஒன்று சொல்ல வராங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன் அப்படின்ட்டு. ஆனா எப்பவுமே எஸ்கே படம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜானர்ல இருக்கும். கண்டிப்பா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு பேக்கேஜா வச்சிருப்பார்ல. பட் இந்த படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த படம் கமர்ஷியலா மக்கள்கிட்ட போய் சேரும் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி எப்படிப்பட்ட படமா இருக்கும்? அது இன்னைக்கு ஒரு 2-3 ஷோ போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்றது. ஏன்னா சிபிஎஃப்சி வந்து ஆல்மோஸ்ட் பாதி படத்தை எடுத்த மாதிரி தான் 25 கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ எடுக்கிற அளவுக்கு என்ன இருக்கு அந்த படத்துல பாக்குறதுக்கு தான் வந்திருக்கும். இந்த மாதிரி படம் இதுக்கு முன்னாடி நிறைய ஓடி இருக்கு. ஸோ உண்மை கதையை தழுவி எடுத்த படம். ஸோ எஸ்கேங்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ படம் நல்லா போகும். சூப்பர். ஸோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தோணும்ல, ஓகே ஒரு கூஸ் பம்ஸான மொமெண்ட் படத்துல இருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ இல்லாட்டி நீங்களோ பாக்குறப்ப இந்த படம் டார்கெட்டா இந்த ஆடியன்ஸை பயங்கரமா கவர் பண்ணும் அப்படின்னு ஏதாவது கெஸ் இருக்கா? டார்கெட்டா மோஸ்ட்லி 40+ இருக்கிறவங்கள பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அப்ப நடந்த கதை வந்து தெரியறதுக்கான ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அதுல இருந்து மீண்டு வந்தவங்க இருப்பாங்க நிறைய பேர். இப்போ 40+ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி படம் மறுபடியும் ஏஜ்டு பர்சன்ஸை தியேட்டர் கொண்டு வரதுக்கு இந்த படம் உதவும்னு நான் நினைக்கிறேன்.